வணக்கம், வாழ்க வளமுடன். நாம இப்ப இந்த காணொலியில விஷாரத் பூர்வார்த்துல செய்யுள் பகுதியில் கேட்கப்படக்கூடிய நெடு வினாவை தான் கேட்க போறோம். 4 வினாக்கள் கொடுத்திருப்பாங்க. நீங்க 2 வினாக்களுக்கு விடை அளித்தால் போதுமானது. ஒவ்வொரு வினாவிற்கும் 7.5 மதிப்பெண்கள், மொத்தத்துல 15 மதிப்பெண்கள். தமிழ் பொதிகைங்கிற பெயர்ல தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபால இருந்து கொடுத்திருக்கக்கூடிய புத்தகத்தின் பின்னாடி இந்த வினா விடை எல்லாமே இருக்குது. அதுல இருந்து தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். வினாவுக்குள்ள போயிடலாமா? அமர வேதனையில் வல்லிக்கண்ணன் கூறும் கருத்துக்கள் யாவை? இந்த உலகத்து மக்களுக்காக நிறைய நல்லவங்க நல்லது செஞ்சு தங்களுடைய வாழ்க்கையை இழந்து உயிரையும் துறந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களோட வாழ்க்கையில என்னென்ன துன்பங்கள் நடந்துச்சுங்கிறதையும் மனிதர்கள் மறந்த மனிதத்தையும் அவர் இந்த கவிதையில குறிப்பிடுறார். இன்றைய சமுதாயத்தில் நேர்மை கொல்லப்படுகின்றது. இதனை பார்த்து முன்பு சிலுவையில் அறையப்பட்டு இறந்த இயேசுவின் புண்களில் இருந்து மீண்டும் இரத்தம் வடிகின்றது. உலக மக்களின் நன்மைக்காக தன் உயிரை கொடுத்தவர் இயேசுபிரான். இன்றைய சமுதாயத்தில் நேர்மை உண்மை இல்லாத நிலையை பார்த்து அன்று சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் புண்களில் இருந்து இரத்தம் மீண்டும் வடிகின்றது என்று கூறுகின்றார் வல்லிக்கண்ணன். நம் பாரத நாட்டிற்கு அகிம்சை முறையில் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார் காந்தி. அப்படிப்பட்ட காந்தியை கோட்சேவின் குண்டுகள் பழிவாங்கியது. இன்றைய சமுதாயத்தை காந்தி பார்ப்பாரே ஆனால் அவரது குண்டடிப்பட்ட இதயத்தில் இருந்து மீண்டும் இரத்தம் வடியும் என்று கூறுகின்றார் வல்லிக்கண்ணன். உலகின் தகாத செயல்களால் தினம்தோறும் காந்தியும் இயேசுவும் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்றார். உண்மைக்காக, உரிமைக்காக, மனிதரின் முன்னேற்றத்திற்காக போராடி உயிர் நீத்த சாக்ரட்டிஸ், ஆப்ரஹாம் லிங்கன், புத்தன் போன்றோரின் ஆத்மா அமைதியற்று தவிக்கின்றது என்கின்றார். ஏனெனில் இங்கு சத்தியம் கொல்லப்படுகின்றது, உரிமை பறிக்கப்படுகின்றது, நேர்மை கொல்லப்படுகின்றது, மண்ணில் எங்கும் போர்வெறி தலை தூக்கியுள்ளது, நரித்தனமும் நாய்த்தனமும் மேலோங்கி உள்ளது என்று கவிஞர் வல்லிக்கண்ணன் குறிப்பிடுகின்றார். பாரத சமுதாயம் கவிதையில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாரதத்தின் சிறப்புகளை எவ்வாறு எடுத்துரைக்கின்றார்? பாரத சமுதாயத்துல என்னென்னலாம் வேணும்னு அவர் நினைச்சாரோ அதெல்லாம் பாரத சமுதாயத்தின் சிறப்புன்னு சொல்றாரு. பாரத சமுதாயம் வாழ்க. 30 கோடி மக்கள் கொண்ட இந்த சமுதாயத்தில் அனைவரும் சமம். ஒப்பற்ற இந்த சமுதாயம் உலகிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறதுன்னு சொல்றாரு. பாரதியாரோட பாடல் ஒண்ணு ரொம்ப அழகா இருக்கும். 30 கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். 30 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல 18 மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் சிந்தனை ஒன்றுதான்னு சொல்லும் இந்த கவிதை. அததான் இதுலயும் சொல்லி இருக்கிறாங்க. 30 கோடி மக்கள் கொண்ட இந்த சமுதாயத்தில் எல்லோருமே சமம். இந்த நாட்டில் ஒருவர் உணவை ஒருவர் பறிக்கக்கூடிய இழிநிலை இனி கிடையாது. அதே போல் ஒருவர் துன்பத்தை மற்றவர் பார்க்கும் நிலையும் இனி இங்கே கிடையாதுன்னு சொல்றாரு. நம் நாட்டில் இனிய தோட்டங்கள், நீண்ட வயல்கள் உள்ளன. இது ஒரு பெரிய நாடு. இங்கு கனிகள், கிழங்குகள், தானியங்கள் எல்லாமே அதிகமா கிடைக்குது. இவ்வளவு பெருமை உடைய இந்த நாட்டுல தனி ஒருவனுக்கு உணவில்லைனா இந்த உலகத்தையே அழிச்சிருவோம்னு ஒரு சட்டத்தை இயற்றணும். அதை எப்போதுமே நாம பாதுகாக்கணும்னு சொல்றாரு. கண்ணன் என்ன சொல்றாரு? நான் தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன், நான் எல்லா உயிர்களிடத்தும் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி எல்லா உயிர்களிடத்தும் இறைநிலையை நாம பார்த்தோம்னா எந்த உயிர்களுக்கும் தீங்கோ கெடுதலோ நாம செய்ய மாட்டோம் இல்லையா? அததான் பாரதியாரும் இங்கே சொல்றாரு. கண்ணபெருமான் தான் எல்லா உயிர்களிடத்தும் இருக்கிறேன் என்று கூறினான். மக்கள் அனைவரும் அமரநிலை, அழியா பெருநிலை அடையக்கூடிய வழியை நம் பாரத நாடு உலகிற்கு கொடுக்கும்னு சொல்றாரு. இந்திய மக்கள் அனைவரும் ஓர் இனம், ஓர் குலம். இங்கு அனைவரும் சமம். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். வாழ்க பாரத நாடு. இதுவே பாரதியார் நம் நாட்டின் பெருமைகளாக கூறக்கூடியவை. தென்றல் பற்றி பாரதிதாசன் கூறும் கருத்துக்கள் யாவை? தென்றல்னா எல்லாருக்கும் பிடிக்கும் தான். இன்னைக்கு நல்ல காத்து வீசிச்சு, ரொம்ப குளுமையா இருந்துச்சுன்னு சொல்லதான் நமக்கெல்லாம் தெரியும். தென்றலை வர்ணிப்பதென்றால் ஒரு கவிஞரால் மட்டும்தான் முடியும். பாரதிதாசன் எப்படி வர்ணிச்சிருக்கிறாருன்னு கேட்டுடலாமா? அண்டங்கள் அனைத்தையும், அண்டம்னா உலகம்னு அர்த்தம்,
உலகங்கள் அனைத்தையும் தன்னிடம் வைத்துக்கொண்டு எங்கும் கூத்தாடுகின்ற காற்றே, உன் வலிமையினால் என்னெல்லாம் செய்யற? நீ மலைய கூட தூள் தூளா உடைச்சு தள்ளிடுற. மிகவும் மென்மையான அனிச்சம் மலரும் வாடாதவாறு அதனுள் நுழைந்து செல்கின்றாய். வலிமையுடைய மலையவும் உடைக்கிற, மென்மையான அனிச்ச மலரையும் அது வாடாதவாறு நீ என்ன செய்யற? அந்த பூவுக்குள்ள போயிட்டு வர. உன்னிடம் இருக்கும் உண்மைகளில் மக்கள் சிலவற்றை கூட அறியவில்லை. தென்றலே, உன் இன்பத்தை தென்னாட்டை தவிர வேறு எந்நாட்டில் அறிய செய்தாய்? நீ பொதிகை மலையில் குளிர்ந்தும் வரும் வழியில் மலர்களின் நறுமணத்தை பெற்றும் வண்டுகள் இசைக்கும் இசையில் நல்ல கேள்வி ஞானத்தை பெற்றும் வளர்கின்றாய். உன் வரவை வாழ்த்தாமல் இங்கு யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பத்தியில கவிஞர் என்ன சொல்றாருன்னா, பொதிகை மலையில் பிறந்து தவழ்ந்து வரக்கூடிய தென்றலானது வரக்கூடிய வழியில இருக்கக்கூடிய பூக்களின் நறுமணத்தை பெற்றுக்கொண்டும் அந்த பூக்களை சுற்றி ரீங்காரம் இடக்கூடிய வண்டுகளின் சத்தத்தை இவர் என்ன சொல்றாரு? கேள்வி ஞானம்னு சொல்றாரு நம்ம கவிஞர். அந்த கேள்வி ஞானத்தை பெற்றும் நீ வளர்கின்றாய் தென்றலே, அதனால உன்னுடைய வரவை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்படிங்கிறார். தென்றலே, உன் உருவத்தை என்னால பார்க்க முடியல, ஆனா உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் என்னை சிலிர்க்க செய்கின்றது. நாம் அம்மாவை பார்க்கின்றோம், ஆனால் அவளது அன்பை கண்களால் பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் நீயும் தென்றலே அப்படின்னு சொல்றாரு. தென்றலே, நீ பெண்களின் ஆடையை நழுவ செய்கின்றாய், ஆனாலும் கூட பெண்கள் உன்மேல் கோபம் கொள்வதில்லைன்னு சொல்றாரு. குழந்தைக்கு குளிர்ச்சியை தருகின்றாய், அதனை மிகவும் மகிழ்விக்கின்றாய். வெயிலுக்கு மருந்தாகி எங்களது களைப்பை போக்குகின்றாய்னு சொல்றாரு. தென்றலே, உன்னை படைத்தவள் பொதிகை அன்னை, அவளே தமிழையும் படைத்தாள். நீ என் உடலுக்கு இன்பம் தருகின்றாய், அன்னை தமிழோ என் உள்ளத்திற்கு இன்பம் தருகின்றது. இதனை நான் கனவிலும் மறக்க மாட்டேன் என்று தென்றலின் சிறப்புகளை இந்த கவிதையில் பாரதிதாசன் இவ்வாறாக வர்ணிக்கின்றார். மூத்த பள்ளி இளைய பள்ளி உரையாடலை தொகுத்து எழுதுக. உழவு தொழிலை செய்யும் பள்ளர்களின் வாழ்க்கை வரலாற்றை நாடக வடிவில் கூறக்கூடிய நூல் பள்ளு எனப்படும். முக்கூடல் என்னும் ஊரில் வாழக்கூடிய பள்ளனுக்கு 2 மனைவியர். மூத்த மனைவி முக்கூடற்பள்ளி பெருமாளின் மீது பக்தி கொண்டவள். இளைய மனைவி மருதூர் பள்ளி சிவன் மீது பக்தி கொண்டவள். இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். அந்த சண்டையின் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சிவபுராணம் மற்றும் வைணவ புராணத்தின் பல கருத்துக்களும் கதைகளும் நமக்கு தெரிய வருகின்றது. சரி, நாம இப்ப அவங்க 2 பேரும் என்னென்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு வந்துடலாமா? மூத்த பள்ளி இளைய பள்ளி 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சாச்சு. மூத்த பள்ளி இளைய பள்ளியை பார்த்து சொல்றா, எனக்கு ஒன்ன மாதிரி மந்திர தந்திரம் எல்லாம் தெரிஞ்சா பள்ளனை என் வசமாக்கி விடுவேன் அப்படின்னு சொல்றா. உடனே இளைய பள்ளி என்ன சொல்றான்னா, உனக்கு தான் மந்திர தந்திரம் எல்லாம் தெரியணும், எனக்கு தேவையில்லைங்கிறா. உடனே மூத்த பள்ளி இளைய பள்ளியை பார்த்து சொல்றா, உனக்கு சாதிக்கிறதுக்கு கத்தா கொடுக்கணும், உன்னுடைய சிவபெருமான் நிறைய பரியாக்கி சாதிச்சவன் தானே அப்படின்னு சொல்ல, உடனே இளைய பள்ளி சொல்றா, உன்னுடைய கண்ணன் மட்டும் என்ன குறைஞ்சவனா? ராம அவதாரத்தில் கல்லை கூட பெண்ணாக்கியவன் தானே அப்படின்னு இளைய பள்ளி சொல்றா. உடனே மூத்த பள்ளி சொல்றா, தன்னுடைய உடலில் உமையம்மைக்கு பாதி இடத்தை கொடுத்துட்டு அவன் என்ன சொல்றான், நான் யோகி அப்படின்னு சொல்லி ஒரு மழுவை கையில தூக்கி வேற வச்சிருக்கிறான்னு சொல்றா. உடனே இளைய பள்ளி என்ன சொல்றா, நாச்சியார் கூட வாழ்ந்த பின்பு நெய்யில் கையை விட்டு ஆணையிடுகிறேன்னு சொன்னவன் தானே கண்ணன்னு சொல்றா. மன்மதன் தன் மருமகன்னு பார்க்காம தன் கண்களால் சுட்டு எரித்தவன் சிவன்னு மூத்த பள்ளி சொல்ல, ஹம்சனை தன் தாய்மாமன்னு கூட பார்க்காம கொன்று குவித்தவன் உன் கண்ணன்னு சொல்றா இளைய பள்ளி. ஒரு பெண்ணுக்காக இமயமலை மீது ஏறி சென்றவன் உன் சிவன்னு சொல்றா மூத்த பள்ளி. ராம அவதாரத்தில் தன்னுடைய மனைவியை காப்பதற்காக தனது தம்பியை அழைத்து கொண்டு கடலேறி போனவன் உனது பெருமாள்னு சொல்றா இளைய பள்ளி. மனுநீதி சோழனின் மகன் வீதி விடங்கனை கொண்டது சிவன்னு சொல்றா மூத்த பள்ளி. உடனே இளைய பள்ளி சொல்றா, ராம அவதாரத்தில் தவக்கோலம் பூண்டு மறைந்து நின்று வாலியை கொன்றவன் உனது கண்ணன்னு சொல்றா. சுந்தரரால் பித்தன் என்று இகழப்பட்டவன் சிவன்னு சொல்றா மூத்த பள்ளி. உடனே இளைய பள்ளி, சிசுபாலனால் இகழ்ந்து பேசப்பட்டவன் கண்ணன்னு சொல்றா. சுந்தரரையும் சிவபெருமானையும் விரல் நீண்ட நாயனார் கோயிலுக்கு வெளியே தள்ளிவிட தொண்டர்கள் யாரும் இல்லாமல் அனாதையாக நின்றது சிவன்னு சொல்றா. உடனே இளைய பள்ளி என்ன சொல்றான்னா, சித்தி கைகேயின் சூழ்ச்சியால் மணிமகுடன் சூடும் வாய்ப்பை இழந்து காட்டிற்கு சென்றவன் ராமன்னு சொல்றா. உடலை மூடுவதற்கு சரியான ஆடை கூட இல்லாமல் புலித்தோலை உடுத்தி இருப்பவன் சிவன்னு மூத்த பள்ளி சொல்ல, உடனே இளைய பள்ளி சொல்றா, சங்கு ஏந்திய திருமால் சடைமுடி தரித்துதானே வாழ்ந்தான் அப்படின்னு சொல்றா. நாடெங்கும் பிச்சை எடுத்து உண்டும் பசி அடங்காமல் விஷத்தை உண்டவன் சிவன்னு மூத்த பள்ளி சொல்ல, உடனே இளைய பள்ளி சொல்றா, கண்ணனோ மண்ணை வாரி வாரி சாப்பிட்டானே அப்படிங்கிறா.
ஏறுவதற்கு ஏற்ற வாகனம் இல்லாமல் மாட்டின் மீது ஏறி சுற்றி திரிந்தவன் சிவன் மூத்த பள்ளி சொல்றா. உடனே இளைய பள்ளி என்ன சொல்றான்னா, ஏறுறதுக்கு மாடு கூட இல்லாமல் கழுகின் மீது ஏறி அமர்ந்தவன் கண்ணன் சொல்றா. இப்படி மூத்த பள்ளியும் இளைய பள்ளியும் மாறி மாறி பேசிக்கொள்வதில் இருந்து நமக்கு புராணங்களில் உள்ள கதைகள் தெரிய வருகின்றது.